மல்லன்பூர் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் சனிக்கிழமை நடைபெற்ற 18வது IPL அத்தியாயத்தின் 18வது போட்டியில் பஞ்சாப் கிங்ஸை பந்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் 50 ஓட்டங்களால் மிக இலகுவாக வெற்றி பெற்றது. அப்போட்டியில் முதல் துடுப்படுத்த அழைக்கப்பட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 205 ஓட்டங்களை குவித்தது. ராஜஸ்தான் ராயல்ஸின் முன்வரிசை வீரர்களான சஞ்சு சம்சன், ஜெயஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக் ஆகிய மூவரும் அபாரமாக துடுப்படுத்தாடி அணியை பலப்படுத்தினர். ஜெய்ஸ்வால் 65 ஓட்டங்களையும் அணித்தலைவர் சஞ்சு சம்சன் 38 ஓட்டங்களையும் பெற்றதுடன் 89 ஓட்டங்களை பகிர்ந்து பலமான ஆரம்பத்தை இட்டுக் கொடுத்தனர். தொடர்ந்து ரியான் பராக் அதிரடியாக ஆட்டமிழக்காமல் 43 ஓட்டங்களை குவித்தார். 20 ஓட்டங்களை பெற்ற ஷிம்ரன் ஹெட்மேயருடன் 4வது விக்கெட்டில் 47 ஓட்டங்களை ரியான் பராக் பகிர்ந்தார். பந்துவீச்சில் லோக்கி பெர்கசன் 37 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 155 ஓட்டங்களை பெற்று தோல்வியை தள்ளியது. முன்வரிசை வீரர்கள் பிரகாசிக்க தவறியதால் பஞ்சாப் கிங்ஸ் தோல்வியை தழுவியது. மத்திய வரிசையில் நிஹால் பத்தேரா, கிளென் மேக்ஸ்வெல் ஆகிய இருவரும் திறமையாக துடுப்படுத்தாடியதுடன் 5வது விக்கெட்டில் 80 ஓட்டங்களை பகிர்ந்தனர். ஆனால் 20 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் 5 விக்கெட்டுகள் சரிந்ததால் பஞ்சாப் கிங்ஸ் தோல்வியடைந்தது. பந்துவீச்சில் ஜோரா ஆர்ச்சர் 25 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், சந்தீப் சர்மா 21 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும், மகேஷ் தீக்ஷண 26 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும், வனிந்து ஹசரங்க 36 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை வீழ்த்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது.